வள்ளலார் இது ஒரே நிமிஷம் இரு. வள்ளலார் அவர்கள் சரி எவ்வளவு உணர்வுபூர்வமா பேசுறாங்க. வள்ளலார் அவர்கள் அவருடைய கனவு என்னன்னா கடைசி வரைக்கும் இது பொது வெளி பெருவெளியா இருக்கணும், திறந்த வெளியா இருக்கணும், எதுவும் கட்டக்கூடாதுங்கன்னா தைப்பூசத்துல 10 லட்சம் 5 லட்சம் பேர் வருவாங்க. அவங்க எந்த கதவு தந்தாலும் ஒளி எங்க இருந்தாலும் பாக்கணும் சுத்தி. இதை கட்டிட்டாங்கன்னா எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் நீ அதெல்லாம் வேணாம் நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நானு அதெல்லாம் நான் விட போறது கிடையாது, என்னன்னாலும் விட போறது கிடையாது. அதெல்லாம் நீ பண்ணாது. நீ நினைச்சுனா என்ன வேணா செய்யலாமா? அதனால அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தைரியம், அந்த சக்தி, வள்ளலார் கொடுத்த அந்த சக்தி எல்லார்கிட்டையும் இருக்குது, உங்ககிட்ட அப்படி அதிகமா இருக்குது. உரிமை கிடையாது. இப்ப நீ சொல்லு, நீ என்ன சொல்ல போற சொல்லு. இப்ப அடுத்தது வேற யாரா சொல்லுங்க, தனித்தனியா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. சரி இப்ப நீ அதுல எதுவும் கட்டக்கூடாது. நாங்க எப்பயும் போன மாதிரி போகணும். சரி இப்போ சரிம்மா, சரி இப்போ இரு. வணக்கம்மா. ஆமா சரி இப்போ திமுக கவர்மெண்ட்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இங்க இருக்கிற அமைச்சர்களும் சரி வள்ளலார் பேர்ல ஒரு பன்னாட்டு மையம் அப்படின்னு வச்சா அது பெருமை தானே? அது அதான் பாயிண்ட், அதான் பாயிண்ட். அதான் கரெக்டா நீ சொன்ன. இததான் நானும் சொல்றேன், இதுதான் நானும் சொல்றேன். வள்ளலார் வாழ்ந்த மண் இது, பிறந்த மண் மருவூர் பதில் மண்ணு. இங்க அவர் வாழ்ந்தது. இங்க நீங்க எல்லாம் கூட உங்க பாட்டன் பூட்டன் எல்லாம் இந்த மண்ணுக்கு கொடை கொடுத்ததுதான். 103 ஏக்கர் கொடுத்தாங்க. அப்போ வள்ளலார் இது ஒரே நிமிஷம் இரு. வள்ளலார் அவர்கள் சரி எவ்வளவு உணர்வுபூர்வமா பேசுறாங்க. வள்ளலார் அவர்கள் அவருடைய கனவு என்னன்னா கடைசி வரைக்கும் இது பொது வெளி பெருவெளியா இருக்கணும், திறந்த வெளியா இருக்கணும், எதுவும் கட்டக்கூடாதுங்கன்னா தைப்பூசத்துல 10 லட்சம் 5 லட்சம் பேர் வருவாங்க. அவங்க எந்த கதவு தந்தாலும் ஒளி எங்க இருந்தாலும் பாக்கணும் சுத்தி. இதை கட்டிட்டாங்கன்னா எப்படி பார்க்க முடியும்? எதுக்கு வராங்க? இப்ப எனக்கு இல்ல, இந்த தடுப்பு எல்லாம் இருக்குது. அதனால நீங்கெல்லாம் தீவிரவாதிகள் இல்ல, எல்லாம் தீவிரவாதிகள் இல்ல, தப்பு. அதனால அவ்வளவு கும்பல் மக்கள் வந்து அவ்வளவு நெரிசல் இந்த திடல அந்த அடைச்சதுனால அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த திடல வந்து எங்களுக்கு பெருவெளியா தான் வேணும். ஒரு 4 மாசம் பொறுத்துங்கம்மா. வள்ளலார் பேர்ல எவ்வளவு இடம் கூலி வேலைக்காரங்களாம் போராட்டம் பண்ணி அதை நிறுத்த முடியுமானது, அதை எடுக்க அப்படின்னா ஏதாவது உயிர் சேதாரம் வரும். அதெல்லாம் வேணாம் நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நானு அதெல்லாம் நான் விட போறது கிடையாது, என்னன்னாலும் விட போறது கிடையாது. அதெல்லாம் நீ பண்ணாது. அதெல்லாம் நீ நினைச்சுனா என்ன வேணா செய்யலாமா? அதனால அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தைரியம், அந்த சக்தி, வள்ளலார் கொடுத்த அந்த சக்தி எல்லார்கிட்டையும் இருக்குது, உங்ககிட்ட அப்படி அதிகமா இருக்குது. உங்களுக்காக மட்டும் இல்ல,
உலகத்துல உள்ள எல்லாரும் மக்களுக்கும் தானே இது கேட்டுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பாத்துக்கலாம். நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். இருமா இருமா இருமா. அதுல ஏங்க தட்டி கேட்கணும்? என்ன பேசணும்? போய் பேசி மனதையில போ, பேசு. சரிம்மா, சரி, நிச்சயமாமா. நிச்சயமா நிச்சயமா. அதுக்குதான் வள்ளலார் இது வள்ளலார் மண். இந்த மண்ணு வள்ளலார் வந்து எங்களுக்கு எல்லாம் சக்தி கொடுத்திருக்கிறாரு, தெம்பு கொடுத்திருக்கிறாரு. இது எதிர்த்து போராட்டத்துக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால நாங்க விட போறது கிடையாது. எங்களுக்கு பலன் தான் வரணும். நிச்சயம், அவ்வளவு. அதாவது அது அந்த புள்ளியில ஊரா போய் விழுந்தோம். எங்களை போலீஸ்காரங்க போய் அந்த இதுல சத்தத்துல போய் அடிச்சாங்க. அதெல்லாம் ஓட்டு பத்தியே வேணாம்பா. நான் ஓட்டுக்காக வரலம்மா. வள்ளலார் வந்து கடவுள் போன்ற வள்ளலார் புகழ் உலகம் முழுவதும் வரணும். வணக்கம். நல்லா இருக்கு. சரிம்மா.